உற்சாகத்துடன் நான் உமக்கு பலியிடுவேன். கர்த்தாவே, உமது நாமத்தை துதிப்பேன், அது நலமானது. சங்கீதம் 54:6. I will freely sacrifice unto thee. I will praise thy name, O Lord, for it is good. Psalms 54:6. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் ஒருமுறை கூட God Goes Ministries மூலமாக இந்த கால வேளையில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே 6 மாதங்களை கடந்து 7வது மாதத்தினை காண செய்த தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. கடந்த நாட்களிலே தேவனாகிய கர்த்தர் நாம் அனுபவித்த பாடுகளை அறிந்திருக்கிறார். அதை தாங்க பலனையும் தந்திருக்கிறார். அதனால் உண்டான மகிமையையும் மேன்மையையும் வரப்போகிற நாட்களில் நமக்கு நிச்சயமாக உண்டாக போகிறது. நம்முடைய சூழ்நிலைகள், தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கங்கள் ஒரு விதத்தில் அழுத்தி கொண்டிருக்கலாம். ஆனாலும் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறபடியே கர்த்தர் ஏற்ற காலத்தை வைத்திருக்கிறார். அந்த ஏற்ற காலத்தை இந்த நாட்களிலே நாம் நிச்சயம் காணப்போகிறோம். என்னோடு சேர்ந்து தேவனை நம்பி அவருடைய நாமத்தினாலே காத்திருங்கள், நிச்சயம் வெற்றி சிறப்போம். கர்த்தருடைய முழுமையான ஆசீர்வாதங்களை பரிபூர்ணமாக பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தமுள்ளவர்களாக இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த மாதத்திலே நம்மையும் நம் குடும்பத்தினரையும் வெற்றி சிறக்க செய்வாராக. ஆமென். பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் கோடான கோடி சோத்திரம் சோத்திரம். சத்திய நித்திய வார்த்தையான தேவனுக்கு துதி கனம் மகிமை உண்டாவதாக. காட் குருசிஸ் மினிஸ்ட்ரியை இயக்கி வரும் இயக்குனரும் போதகருமாகிய டாக்டர் தாமஸ் செல்லையா அவர்களை தேவன் ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரித்து தனது வழியிலே நடத்துவாராக. ஆமேன். சந்தோஷம் என்ற ஆவியின் கனியை குறித்து செய்தியை கேளுங்கள். தலைப்புக்குள் அநேக தலைப்புகள் இருக்கிறது. பிரியமானவர்களே, கடைசி வரை கேளுங்கள். தனக்குள் இருக்கும் சந்தோஷத்தை வெளிப்படுத்த முடியாமல் இன்றைக்கு அநேகர் இருக்கிறார்கள். அப்படி இருக்க சந்தோஷத்தின் எதிரி யார் என்றால் எரிச்சலும் கோபமும். இந்த இரண்டும் மனிதனுக்குள் மிகையாய் காணப்பட்டால் சந்தோஷத்தை வெளிப்படுத்த முடியவே முடியாது. தலைப்புக்குள் தலைப்பு. முதல் தலைப்பு, கர்த்தர் மனிதனிடத்தில் எப்படி தனது சந்தோஷத்தை வெளிப்படுத்துகின்றார். கர்த்தர் ஆதாம் ஏவாள் இருவரையும் உருவாக்கினார். இருவரையும் பார்த்து கர்த்தர் சந்தோஷம் அடைந்தார். ஆதாமுக்கு சிருஷ்டிக்கப்பட்ட அனைத்தையும் கீழ்ப்படுத்தி ஆதாமை இந்த உலகத்தின் முதல் ராஜாவாக ஏற்படுத்தி சந்தோஷத்தை அடைந்தார் கர்த்தர். யோவான் 15:11 என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிறைவாய் இருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தனது சந்தோஷம் ரட்சிக்கப்பட்ட மனிதனிடத்தில் நிறைவாய் இருக்கும்படிக்கு இயேசு விரும்புகின்றார். காரணம், தான் சிருஷ்டிக்கப்பட்ட அனைத்தையும் வாயின் வார்த்தையினால் உருவாக்கினார். ஆனால் வாயின் வார்த்தையினால் சிருஷ்டித்தார். ஆனால் மனிதனை மட்டும் களிமண்ணை எடுத்து தனது கையினால் உருவாக்கினார். ஆதலால் மனிதன்
விசேஷித்தமானவன். காரணம், மனிதனுக்குள் தனது ஆவியை வைத்தார். அந்த ஆவியை வைக்கும்போது அவன் ஜீவ ஆத்துமாவாய் மாற்றப்பட்டான். ஜீவனுள்ள தேவனை அவன் கண்டான். ஆகவே சிருஷ்டிக்கப்பட்ட அனைத்து படைப்புகளை விட தான் உருவாக்கிய மனிதன் மேலே, மனிதனை பார்த்து ஆண்டவர் மிகவும் சந்தோஷப்பட்டார். அடுத்த தலைப்பு, இயேசுவின் சந்தோஷத்தில் நிலைத்து இருப்பது எப்படி? இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பிதாவின் சித்தத்தை செய்து பின்வாங்கி போகாமல் பாவத்தை வெறுத்து பரிசுத்தத்தில் வளர்ந்து இயேசு எப்போது வருவார் என்று ஏங்கி அவரையே நினைத்து கொண்டு இருப்பதுதான் அவருக்குள் நிலைத்திருப்பது. எந்த காரியங்களில் நிறைவாய் இருக்க வேண்டுமென்றால், இயேசுவையே துதித்து அவரையே ஆராதித்து அவர் வார்த்தையை தியானித்து அந்த வார்த்தைகளை கைக்கொண்டு ஆவியின் கனிகளில் நிறைந்து இயேசுவின் சாயலாய் மாறி இயேசுவை பிரதிபலிப்பதே அவருடைய சந்தோஷத்துக்குள் நிலைத்து இருப்பதாகும். யோவான் 17:13 அவர்கள் என் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படிக்கு உலகத்தில் இருக்கையில் இவைகளை சொல்லுகின்றேன் என்றார். இந்த வார்த்தையானது இயேசு பிதாவிடத்தில் ஜெபிக்கும் ஜெபமாகும். தனது 12 சீசர்களையும் அன்பாய் நேசித்து தனது தாயன்பையும் சகோதரனுடைய அன்பையும் வெளிப்படுத்தி அவர்களோடு இயேசு சந்தோஷமாக பயணித்தார். செப்பனியா 3:17 அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கெம்பீரமாய் கலிகூறுவார். இந்த வசனத்தின்படி கர்த்தர் மேல் நீங்கள் சந்தோஷமாய் காணப்படும் போது அவர் உங்கள் இருதயத்தில் வார்த்தையாய் அமர்ந்து உங்களை இயக்குவார். உங்கள் பேரில் கெம்பீரித்து கலிகூறுவார். நாள்தோறும் வேதத்தை வாசித்து நாள்தோறும் ஜெபிக்கும் மனிதனின் அகமும் முகமும் மலர்ந்து காணப்படும். இப்படி செய்வதே இயேசுவின் சந்தோஷத்துக்குள் நிலைத்து இருப்பதாகும். அடுத்த தலைப்பு, மனிதன் குடும்பத்துக்குள் எப்படி சந்தோஷமாய் இருக்க வேண்டும்? தொடர்ந்து கேட்போம். ஆதாம் தனிமையாய் இருப்பது அவனுக்கு நல்லதல்ல என்று கர்த்தர் தீர்மானித்து ஏவாளை உருவாக்கி ஏதேன் தோட்டத்தில் இருவருக்கும் திருமண பந்தத்தில் இணைத்து வைத்தார். இருவரும் மகிழ்ந்து தேவனோடு பயணித்தார்கள். 1 கொரிந்தியர் 7:3 புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவான், அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கும் செய்ய கடவாள். இந்த வசனத்தின்படி கடமைகளை கடமையாய் செய்யாமல் எல்லா காரியத்தையும் கவனமாய் சந்தோஷமாய் செய்யும்போது குடும்பத்துக்குள் பிரச்சனை என்ற தோஷம் நீங்கி சந்தோஷம் உதயமாகும். அகம் முகம் மலர்ந்து சிரிப்பு என்ற பூ பூக்கும். குடும்பம் என்ற ஏதேன் தோட்டத்துக்குள் சாத்தான் உள்ளே நுழைய முடியவே முடியாது. கணவன் மனைவி செய்யும் கடமைகள் 4. 1. தாம்பத்திய வாழ்க்கை என்ற கடமை. 2. குடும்பத்திற்கு வருமானம் என்ற கடமை. 3. வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் கடமை. 4. சந்ததிகளை தேவ பக்திக்குள் நடத்துவதும் முக்கியமான கடமை. மேற்கொண்ட 4 வித கடமைகளில் இருந்து கணவன் மனைவி இருவரும் சரியாய் செய்யும்போது
குடும்பம் என்ற கப்பல் சந்தோஷத்தில் மிதக்கும். நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம். அடுத்த தலைப்பு, ரட்சிக்கப்பட்ட மனிதன் சந்தோஷப்படும் 3 காரியங்கள். 1 பேதுரு 4:13 படி இயேசுவானவர் பூமியில் தனது சித்தத்தை நிறைவேற்ற பாடுகள் பட்டார். இயேசுவை போல் நீங்களும் பாடுகள் பட்டால் தேவ சித்தத்தை நிறைவேற்ற பாடுகள் படுவீர்கள். அதனால் நீங்கள் அது நிமித்தம் சந்தோஷப்பட வேண்டும். பாடுகள் வரும்போது ஆண்டவரிடத்திலே குறை குற்றங்கள் சொல்லக்கூடாது. அதை மனமகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை போல அந்த சாயலில் பாடுபட வேண்டும். 2 யாக்கோப்பு 1:3 உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். இந்த வசனத்தின் விளக்கம் என்னவென்றால், ஆவிக்குரிய மனிதன் தேவன் மேல் வைத்த விசுவாசத்திற்கு தேவ அனுமதியோடு சாத்தான் பரிசோதித்து பார்ப்பான். அதன் நிமித்தம் நீங்கள் சோர்ந்து போகாமலும் பின்வாங்கி போகாமலும் அந்த பரீட்சையில் நீங்கள் வெற்றி பெற தேவன் உங்களுக்கு பலன் கொடுப்பார். நிலைத்து இருப்பது மிக முக்கியம். ஆதலால் பரீட்சையை சந்தோஷமாய் எண்ணுங்கள். பொன்னுக்கு புடமும் வெள்ளிக்கு குகையும் உண்டு. ஆகவே பரீட்சையான சோதனை வந்தால் சந்தோஷப்பட வேண்டும். 3 அப்போஸ்தலர் 5:40-41 படி அப்போஸ்தலர்கள் ஜனங்களின் நோய்களை சுகமாக்கி அசுத்த ஆவிகளை விரட்டி சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். அதை கண்ட பிரதான ஆசாரியன் சதுசேயர் அனைவரும் பொறாமையினால் அப்போஸ்தலர்களை அடித்து துன்பப்படுத்தினார்கள். சிறைச்சாலையில் அடைத்து அவமானப்படுத்தினார்கள். அதனால் அப்போஸ்தலர்கள் சந்தோஷப்பட்டார்கள். அன்பானவர்களே, நீங்கள் இயேசுவின் நிமித்தம் அவமானப்பட்டால், துன்பப்பட்டால், வேதனைப்பட்டால் சந்தோஷப்படுங்கள். சந்தோஷப்படுங்கள். ஏனென்றால் நியாயாதிபதி இயேசு அதி சீக்கிரத்தில் வெளிப்பட போகிறார். இயேசுவின் நிமித்தம் பூமியில் எவைகளை இழந்து போகின்றோமோ அவைகளுக்கு பதிலாக மறுமையிலே, அதாவது நித்தியத்திலே நூறத்தனையாக பலன்களை பெற்று புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேமில், இந்த 3 இடத்தில் ஏதாவது ஒரு இடத்தில் நீங்கள் கனமுள்ள மனிதர்களாக காணப்படுவீர்கள். ஆதலால் நீங்கள் சந்தோஷம் அடையுங்கள். பிலிப்பியர் 4:4 கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். இந்த வசனங்களில் ஆவிக்குரிய மனிதன் எல்லா நேரங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் தேவ சமாதானத்தை இழக்காமல் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்று பவுல் தனது நிருபத்தில் வலியுறுத்தி எழுதுகின்றார். வாழ்க்கையில் கவலை, துக்கம் அதிகரிக்கும் போது இருதயமாகிய ஆத்துமா சோர்வடைகிறது. சோர்வில் காணப்படும் கவலையினால் சரீரம் வியாதிக்குள் மாறும். சாத்தான் கவலைகளை மனிதனுக்குள் புகுத்தி அவன் சந்தோஷத்தை கெடுத்து நிம்மதியை குலைத்து மனிதனின் கதறலையும் கண்ணீரையும் பார்த்து ரசிக்கக்கூடியவன் சாத்தான். ஓ தேவனுடைய பிள்ளைகளே, சாத்தானுக்கு இடம் கொடுக்காதீர்கள். கர்த்தருக்குள் நீங்கள் சந்தோஷமாய் இருப்பதே உங்களுக்கு பலன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் இருப்பதை நீங்கள் உருவாக்கி கொள்ளப்பட வேண்டும். மேலே ஏறி போக படிகள் இல்லாவிட்டால்
படிகளை உருவாக்கி கொண்டு மேலே ஏற வேண்டும். அப்போதுதான் சிரிப்பு என்ற பூ பூத்து சந்தோஷம் என்ற ஒரு வாசம் வெளிப்படும் உங்கள் வாழ்க்கையில். ரோமர் 12:12 நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். இந்த வசனத்தின்படி ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் செய்த காரியங்களில் அந்த வாக்குத்தத்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் முன்பதாகவே பெற்றுக்கொண்டேன் என்று அந்த நம்பிக்கையிலே நீங்கள் சந்தோஷமாய் இருக்க வேண்டும். ஆவிக்குரிய மனிதன் ஆத்துமாவாகிய இருதயம் சந்தோஷ நிலையில் காணப்பட வேண்டும். அப்போதுதான் இயேசு உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்வார். ஆகவே நீங்கள் மலர்ந்த முகமாய் சந்தோஷமாய் இருப்பதே உங்கள் பலன். அடுத்த தலைப்பு, சந்தோஷத்தில் பெரிய சந்தோஷம் எது? மற்றவர்களை சந்தோஷப்படுத்துவதே சந்தோஷத்தில் பெரிய சந்தோஷமாகும். இதிலே தேவன் பிரியப்படுகிறார். ஆபிரகாம் மிகவும் ஆசீர்வாதமாய் இருந்தார். அதனால் அவரை சார்ந்த அனைத்து மக்களும் ஆசீர்வாதமாக இருந்தார்கள். அதே போன்று இந்த செய்தியை கேட்கும் நீங்கள் சந்தோஷமாய் இருக்கும்போது உங்களை சார்ந்த மனிதர்கள் சந்தோஷமாய் இருக்க வேண்டும். ஆகவே சந்தோஷம் என்ற ஆவியின் கனியானது உங்களில் வெளிப்பட வேண்டும். இரகசிய 2ஆம் வருகைக்கு அது ஆசீர்வாதமாய் உங்களுக்கு இருக்கும். இயேசுவை சந்திக்க தகுதியாக இருக்கும். ஆகவே சந்தோஷமாய் இருங்கள். ஆவியின் கனியாகிய சந்தோஷத்தை வெளிப்படுத்துங்கள். ஆமென். இதோ வழக்கத்தின்படி தலைப்புக்கு ஏற்றால் போல் சில கவிதைகள். தோஷம் நீங்கினால் சந்தோஷம், வேஷம் நீங்கினால் பாசம், மௌனம் நீங்கினால் வாசம், அவிசுவாசம் நீங்கினால் தேரோட்டம். தோஷம் நீங்கினால் சந்தோஷம், வேஷம் நீங்கினால் பாசம், மௌனம் நீங்கினால் வாசம், அவிசுவாசம் நீங்கினால் தேரோட்டம். அடுத்து, சந்தோஷத்தின் வெளிப்பாடு சிரிப்பு, மகிழ்ச்சியில் உண்டாகும் களிப்பு, கை கொண்டால் வாழ்க்கை இனிப்பு, வாழ்க்கையில் வேண்டாம் கசப்பு. சந்தோஷத்தின் வெளிப்பாடு சிரிப்பு, மகிழ்ச்சியில் உண்டாகும் களிப்பு, கை கொண்டால் வாழ்க்கை இனிப்பு, வாழ்க்கையில் வேண்டாம் கசப்பு. அன்புடன் பால் லிவிங்ஸ்டன். ஆமேன். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். சுராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்றைய சுராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமாம் மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்தியமாம் மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இன்பையை சுராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்பையை சுராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும்.
இரத்தத்தாலே மீட்கப்பட்டு வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு கரைத்திரையற்ற பரிசுத்தரோடு கரைத்திரையற்ற பரிசுத்தரோடு ஏழை நான் பொன் வீதியில் உலாவிடுவேன் ஏழை நான் பொன் வீதியில் உலாவிடுவேன் இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும் இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும் வீணைகளை மீட்டும் போது நிறைவான ஜப கோஷம் முழங்கும் போது தூதர்கள் வீணைகளை மீட்டும் போது நிறைவான ஜப கோஷம் முழங்கும் போது அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டு அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டு அன்பராமேசுவோடு அகமகிழ்வேன் அன்பராமேசுவோடு அகமகிழ்வேன் இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும் இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும் கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பேன் பொற்கிரீடம் சூட்டி நானும் புகழ்ந்திடுவேன் முற்றிடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பேன் பொற்கிரீடம் சூட்டி நானும் புகழ்ந்திடுவேன் வாரினால் அடிபட்ட முதுகை பார்த்து வாரினால் அடிபட்ட முதுகை பார்த்து ஒவ்வொரு காயங்களாய் முத்தம் செய்வேன் ஒவ்வொரு காயங்களாய் முத்தம் செய்வேன் இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும் இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும் நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும் நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும் அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும் அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும் இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும் இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும்
அவரோடு நான் வாழ்ந்தால் போதும்.